பொதுத் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0772041041. அத்துடன் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 4ஆம் திகதி முதல் 11ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற அமர்வு நவம்பர் 21ஆம் திகதி ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று நள்ளிரவு 9வது பாராளுமன்றத்தை கலைத்ததை அடுத்து இலங்கை பொதுத் தேர்தலை நோக்கி செல்கிறது. அதற்கமைய நவம்பர் 14ஆம் திகதி பொது தேர்தலுக்கான வாக்கெடுப்பை நடத்தவும் 10வது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வை நவம்பர் 21ஆம் திகதி வியாழக்கிழமை நடத்துவதற்கும் தீர்மானித்து ஜனாதிபதியால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிட்ட தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க செப்டம்பர் 24 වෙනිදා අංක 2400 අලෙරක් 13 ධර්ම ගැසීමෙන් මගින් ඊයේ පාර්ලිමේන්තුව සුරාහරිම කළා. එසේ මේ සුරාහරීමේ සමගම එම නිවේදනය තුළම සඳහන් වෙනවා ඊළඟට පාර්ලිමේන්තුව රැස්වීම දිනය යනුව 2024 නොවැම්බර් මාස 21 වෙනි දින පාර්ලිමේන්තුව රැස් විය යුතුයි. ඒ සමගම 2024 නොවැම්බර් මාස 21 වෙනිදා පාර්ලිමේන්තුව රැස් වීමට හැකිවන ආකාරයට 2024 නොවැම්බර් 14 වෙනි දින පාර්ලිමේන්තු මැදින පැවැත්වූ බව සඳහන් වෙනවා. ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய தேர்தலை நடத்துவதற்கு ஆணைக்குழு கடமைப்பட்டுள்ளது. வெளியிடப்பட்ட வர்த்தமானிக்கு அமைய தேர்தல் பணிகளை முன்னெடுப்போம். ஜனாதிபதி தேர்தலின் போது அரச சொத்துக்கள் பயன்பாடு தொடர்பில் வெளியிட்ட சுற்றறிக்கைகள் மற்றும் நிரூபங்கள் பொது தேர்தலுக்கும் ஏற்புடையதாக இருக்கும். பொது தேர்தல் தொடர்பிலான சுற்றறிக்கைகளை இன்று அல்லது நாளை வெளியிடவுள்ளோம். 2023ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்துக்கு அமைவாகவே பொது தேர்தல் நடத்தப்படும். பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 5 நாட்களுக்கு பின்னர் தேர்தல் செலவினங்கள் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவோம். ஜனாதிபதி தேர்தல் சுதந்திரமானதாகவும் நியாயமானதாகவும் நடத்தப்பட்டது. எவ்வித பாரதூரமான சம்பவங்களும் பதிவாகவில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு வழங்கிய ஒத்துழைப்பை பொது தேர்தலுக்கும் வழங்குமாறு அரசு துறைகளிடமும் நாட்டு மக்களிடமும் வலியுறுத்துகிறோம் என அவர் தெரிவித்தார். இதேவேளை நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்தமை தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 1,35,452 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இந்த எண்ணிக்கை அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் 0.85% பதிவாகியிருந்தது. எனினும் கடந்த 21ஆம் திகதி நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் 3,300,000 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இது அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் 2.24% பதிவாகியுள்ளது. எனவே இந்த முறை அதிகளவான வாக்குகள் நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணத்தை குறித்த ஆய்வின் பின்னர் கண்டறிய முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.